பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 11/3/2024 முதல் 17/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது? என்ன சார், எங்களுக்கு தான் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்க சார். அஷ்டமத்து சனி இருக்குது, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லவா? அப்போது என்ன தான் அஷ்டமத்து சனின்னா அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல, உண்ணாமல் இருக்க போகிறதில்ல. பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி பாருங்கள், 10ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதை விட ஒரு குடுப்பில் வேறு என்னங்க வேணும்? 2ஆம் இடத்தை குரு பார்த்தா குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். நல்ல அதாவது உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்போது நேரம் நல்லா இருக்குது. நல்லா அவங்க சொல் எடுபடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். குடும்பத்தில் நண்பர்கள், உறவினர்களுடைய வருகையால் வீடே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கலாமா? சூப்பர். 3ஆம் இடத்துல கேது இருந்தால் யோக பாக்கியங்கள். உபஜயஸ்தானத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் அப்படி ஒரு கொடுப்பனங்க, சிறப்பாகவே இருக்கும். சாதிக்க போகிறீங்க. ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. சுகஸ்தானத்தை குரு பார்க்குது, ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குது. 2ஆம் இடம் தன வரவு, பொருள் வரவு, தனபாக்கியம் இதெல்லாம் இருக்குது. இந்த கடகராசிக்கு என்ன தான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் பாருங்கள், பொருள் வரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்தி, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட திருப்தி. வேறு என்னங்க வேணும்? 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஒரு சிலர் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அமக்கலமாக போகுங்க.
இந்த இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் பேட்டரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனாலும் அது பேசி சரி பண்ணிவிடுவீங்களாம். செவ்வாய் சனியும் ஒன்றா சேர்றாங்க. இந்த காலகட்டம் என்னன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதாவது பூகம்பங்கள் வரலாம், அதே நேரத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம், ஃபயர் தேவையில்லாத இடத்துல எங்கேயாவது ஏதாவது ஒன்று எரிஞ்சு போகலாம். இதுபோல் சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சூப்பரான காலகட்டம். தொழில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். இந்த கடை இந்த தெருலேருந்து அடுத்த தெருவுக்கு போயிடுச்சிங்க, மெயின் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், மெயினான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குமோ ஒழியா இந்த குருவால் கெடுதல் கிடையாது. அதுலேயும் ஒரு சிலருக்கு இந்த அரசு துறை, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கலாம். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும், ஊதிய உயர்வு இருக்கும். மற்றபடி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நல்லதாக வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல தொழில் சிறப்பாக சென்று சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சந்தோஷமான காலகட்டம். மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 11ஆம் இடத்து அதிபதி 4க்கும் 11க்கும் உடையவர் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. அது அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை. அப்போ பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். இப்போ தேவகுரு அசுரகுரு 2 பேரும் தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். சந்திராஷ்டமம் அஷ்டமத்து சனின்னு மறந்துடுங்க, மற்றதெல்லாம் நல்லதே நடக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.